இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் பருவ சூழ்நிலையானது வெண்டை விதைப்பதற்கு ஏற்ற தருணமாகும். விதைகளை விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு 1 கிலோவிற்கு 10 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி மற்றும் 10 கிராம் சூடோமோனஸ் ஆகியவற்றை ஆரிய அரிசி வடிகஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். பின்பு விதைகளை ஆற வைத்த அரிசி கஞ்சியுடன் 400 கிராம் அசோஸ்பைர் இளம் தூளை நன்கு கலந்து அரை மணி நேரம் உலர வைத்து விதைக்க வேண்டும். இவ்வாறு நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை வரிசையில் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிக்கு 3 விதைகள் என்ற விகிதத்தில் ஊன்ற வேண்டும். 10 நாட்களுக்கு பின் 2 செடிகளை விட்டு மீதம் உள்ளவற்றை களைதல் வேண்டும். மல்லிகை பூ பயிரில் தண்டு மற்றும் வேரழுகல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படலாம். இந்நோய் தாக்குதலின் அறிகுறியாக தாவரங்களின் எல்லா நிலைகளிலும் தொற்று ஏற்படும். முதலில் முதிர்ந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும். பின் இளம் இலைகள் மஞ்சளாகும். இறுதியில் தாவரம் இறந்துவிடும். மேலும் வேர் பகுதியில் கருப்பு நிறமாற்றம் தென்படும். இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தினை கலந்து செடியின் தூர் பகுதியில் ஊற்ற வேண்டும். நிலக்கடலையில் ஜிப்சம் இடுதல் நல்ல பயனை அளிக்கும். இரவை பயிருக்கு 1 ஹெக்டேருக்கு 400 கிலோ ஜிப்சம் வீதம் 40 முதல் 45வது நாளில் இட வேண்டும். மானாவாரி பயிருக்கு 40 முதல் 75வது நாளில் செடிகளின் ஓரமாக மண்ணின் ஈரத்தன்மையை பொறுத்து இட வேண்டும். மண்ணை கொத்தி ஜிப்சம் இட்டு மண் அணைக்க வேண்டும். கால்சியம் மற்றும் கந்தக குறைபாடுள்ள நிலங்களில் ஜிப்சம் இடுதல் நல்ல பலனை தரும். மிளகாய் பயிரில் பூக்கள் பிஞ்சுகள் உதிர்வதை தடுத்து பூக்கள் விடுவதை தூண்டவும் நடவு செய்த 60வது நாள் அல்லது விதைத்த 100வது நாளில் ஒரு முறையும் மேலும் 30 நாட்களுக்கு பிறகு 2வது முறையும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லிகிராம் என்ற அளவில் வளர்ச்சி ஊக்கியை அதாவது NAA கலந்து கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் கிருஷ்ணகிரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சுரக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 44 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சவுசவ் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டொன்று 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 54 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 15 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 700 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 250 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும், நந்தியாவட்டம் 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம். 5 வோல்ட்டின் பட்டுக்கூடு கிலோ ஒன்றுக்கு தருமபுரியில் குறைந்தபட்சமாக 344 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 565 ரூபாய்க்கும், சராசரியாக 466 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் கிலோ ஒன்று குறைந்தபட்சமாக 420 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 520 ரூபாய்க்கும், சராசரியாக 499 ரூபாய்க்கும், சேலத்தில் கிலோ ஒன்று குறைந்தபட்சம் அதிகபட்சம் மற்றும் சராசரியாக 450 ரூபாய்க்கும், உடுமலைப்பேட்டையில் கிலோ ஒன்று குறைந்தபட்சமாக 325 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 500 ரூபாய்க்கும், சராசரியாக 430 ரூபாய்க்கும், ஓசூரில் கிலோ ஒன்று குறைந்தபட்சமாக 270 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 560 ரூபாய்க்கும், சராசரியாக 527 ரூபாய்க்கும், ராசிபுரத்தில் கிலோ ஒன்று குறைந்தபட்சமாக 335 ரூபாய்க்கும்,
அதிகபட்சமாக 475 ரூபாய்க்கும் சராசரியாக 388 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் கச்சாப்பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு ரீலிங் அலகு குறைந்தபட்சம், அதிகபட்சம் மற்றும் சராசரியாக 3690 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மலை பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 26.6 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 18.3 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 60.8%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 11.2%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.8 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 3.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 167.9 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 2,4340.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 9.6 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.